எஸ் ஃபர்ஸ்ட் பால். அண்ட் மொதல் பால் ஆஃப் சைட்ல சரியான ஒரு டைமிங் அந்த இடத்துல. பால் வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரி ரோப்ஸை நோக்கி போச்சு. பட் குவிக்கா 2 ரன். நல்ல பேட்டிங், சென்சிபிள் பேட்டிங். ஸோ எடுத்த உடனே சுத்த பார்க்காம அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் நல்லா லேட்டா தட்டி விட்டாரு. ஸோ ஸ்ரீராம் கூட சேர்ந்து ஆடுறது பிரேம்ஜி அவர்கள் தான். ஆனா இந்த முறை லெக் சைட்ல தூக்கி விட்டுருக்காரு. பிகாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே, அதனால அந்த இடத்துல இல்ல. அண்ட் அம்பையர் கிட்ட இருந்து 6 அப்படின்ற ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ இல்ல நாங்க 4 நினைச்சோம், பட் அது ஆக்சுவலா 6. இந்த நெக்ஸ்ட் பால் மீண்டும் இந்த மாதிரி லெக் சைட்ல பட் பிரமாண்டமான ஒரு ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. மற்றும் ஒரு 6 இந்த இடத்துல பேக் டு பேக். பொலிர் அடி அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அண்ட் மீண்டும் ஒரு ஷாட், திஸ் டைம் அகைன்ஸ்ட் தி ஏரா போயிருக்கு. கேட்சா இல்ல 6. 3 6ங்க, ஹேட்ரிக் ஆஃப் 6s இந்த இடத்துல. சோ சாட்டே யாருன்னா எனர்ஜிக்கு என்ன பண்றது தெரியாம பலத்த கைத்தட்டல் ஒண்ணு கொடுங்க இந்த இடத்துல. ஐயோ ரொம்ப ட்ரை பண்ணி ஆனா இந்த இடத்துல மிஸ் பண்ணிருக்காங்க அந்த கேட்ச. கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்வீப் 2 ஃபீல்டர் இருந்தாலும் அவங்களுக்கு கேப்ல 4 அதிரடியா ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைசெக்டிங் த டைசெக்டர் அந்த மாதிரி ஒரு பவுண்டரி. ஏன்னா இந்த 2 ஃபீல்டர் சூப்பரா பீட் பண்ணுச்சு அந்த பால். மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணாரு. ஆனா அம்பையர் கேப்டன் கிட்ட இருந்து வைடுக்கான ஒரு அப்பீல். ஸ்லோவா ஓ நல்ல ஒரு அவேர்னஸ் விக்கெட் கீப்பர் இருந்து. பட் ஆனா ஒரு ரன் திருடி இருக்காங்க. ஒரு ரன். இப்போ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்களோட செல்ல பிள்ளை மைக்சட் ஸ்டீரா பேட் பண்ண வந்திருக்கிறாரு. அடித்தால் அடி, இடித்தால் இடி. மாஸ்டர் வரல, கம்பு எடுத்து சுத்துங்களே. பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹிட்டுக்கான ஒரு முயற்சி. 1 மட்டும்தான். இப்போ இந்த பொண்ணு ஒரு டயலாக் ஒன்று சொல்லிச்சா, சொல்லுமா திரும்ப நீனு சொல்லுமா, பரவாயில்ல. எங்க அண்ணன் சுடு தண்ணி தூக்கி ஊத்துனா கூட 6 அடிப்பாரு. பாத்தீங்களா, சுடு தண்ணி தூக்கி ஊத்தும் போது 6 அடிப்பாராம். பண்ணலாம் வச்சுக்கிட்டு. திரும்பவும் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் 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 பேட்ல படுது. ஒருவேளை அவங்க விண்ட யூஸ் பண்றாங்களோ. திரும்பவும் மீண்டும் அதே டைரக்ஷன்ல பாயிண்ட்ல பவுலர் அந்த ரேஸ்ல வின் பண்ணிருக்காரு. மோசமான த்ரோ 2. நான் வந்தோடனே 2 ஒரு மாதிரி கம்மி ஆயிடுச்சோ. ஆமா 2 கம்மி ஆயிடுச்சு. ஓவர் முடிஞ்சா. எஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிறைய ரன்ஸ் போச்சு. அதுதான் இந்த செகண்ட் ஓவர்ல கம்மியா ரன் வந்தாலுமே இந்த பவர் பிளே ரொம்ப நல்ல ஒரு பவர் பிளே அமைஞ்சது காரணம். அண்ட் தேர்ட் ஓவர் அதிகமா ரன் போன இந்த எண்டு தான். முதல் பாலே அதே டைரக்ஷன்ல தூக்கி விட்டுருக்காரு வித் பவர் ஆஃப் விண்ட். அவங்க 6 போயிருக்குதுங்க. சோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி போல. அந்த பக்கத்துல நிறைய ஃபீல்டர்ஸ் நிப்பாங்க. பிரவீன 6ஓட பிரேம்ராஜ் வெல்கம் பண்ணிருக்காரு. பிரேம்ராஜ் 38 ரன். போனஸ் ஒயிட். இந்த வெயில்ல இந்த ஒயிட் தேவைப்படும் மைக் செட் டீமுக்கு.
மனு ஒரு Six-ஆ? டெலிவரி சரியான ஒரு ஷாட்டுங்க இந்த இடத்துல. அதாவது பேட்டோட ஃபேஸ ஓபன் பண்ணி அவரு ரொட்டேட் பண்ணி ஸ்கொயர் ஆகி கரெக்ட்டா டீப் ஃபைன் லெக்குக்கும் ஃபைன் லெக்குக்கும் நடுவுல சூப்பர்பான சிக்ஸஸ். மேபி இதோட ஒரு மிகச்சிறந்த சிக்ஸர் தான் அது இருக்கலாம். ஏன்னா காத்து பக்கம் நீங்க அடிக்கலாம். பட் இந்த பக்கம் எதிர்த்து இந்த எண்ட்ல இருந்து அடிச்சாரு பிரேம்ராஜ். 44ல இருக்காரு 12 பால்ல. ஸோ 6 ஒய்டு 6. இப்போ என்ன பிளான் வச்சிருக்கிறாரு பிரேமுக்கு இல்ல பிரவீனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு? ஊசி போட போறாரான்னு பார்ப்போம். லெக் சைடுல பெரிய 6. இதோ 50 பிரேம்ராஜ் இன்னைக்கு 2வது 50. ஸ்கோர் 55. டீம் 50, இதுல பிரேம் 50. ஸோ டீமோட ஸ்கோர் 55, பிரேமோட ஸ்கோர் 50. இதுல மைக் செட் ஸ்ரீராம் அவரோட கான்ட்ரிபியூஷன் 3, எக்ஸ்ட்ராஸ் 2, சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி அடிச்சிருக்காரு. கை தட்டலாம். பிரேம் அவர்களுக்காக ஒரு பலத்த கை தட்டல். ஆஃப் செஞ்சுரிங்க இந்த இடத்துல. அதுவும் 3வது ஓவர்லயே வந்திருக்கு. சோ அவங்களோட இன்டென்ட் ரொம்ப 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 கிளியரா இருக்கு. அவர் அடிச்ச 50 ரன்ல 7 சிக்ஸஸ். ஓடவே இல்ல. ஆடாம ஜெயிச்சோம் அப்படின்னா ஓடாம இந்த 50 அடிச்சிருக்காரு. 7 சிக்ஸஸ், அதாவது 42 ரன் ஓடாம, திரும்பி ஒரு 4, மொத்தம் 46 ரன் ஓடாம அடிச்சிருக்காரு. வேற மாதிரியான பேட்டிங். 8 ஓவர் கிரிக்கெட் அப்படிங்கிறத திரும்ப ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் 100 ரன் மேட்ச் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஷார்ட் பால் 6. ரெண்டு 6 கொடுக்கலாம். அவ்வளவு பெருசு. அதாவது இந்த கிரவுண்ட்ல இது ஒரு மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, ரியல் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா அதுதான் 6. அந்த 6 அடிச்சிருக்காரு. ஸோ டெஃபினட்டா இவ்வளோ ரன் கொடுக்கும்பொழுது அண்ட் பிளான் பண்ணி ஸோ திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்ப்போம். கண்டிப்பா. மேட்ச் எப்போ வேணாலும் மாறலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு பயங்கரமான ஒரு பிளான்ல இருந்தாங்க. திஸ் டைம் ஸ்கொயர் லெக்ல அடிக்க ஒரு முயற்சி, பட் பால் மாட்டல. ஃபைன் லெக்ல ஃபைனா ட்ரை பண்ணாரு. ஆனா ஒன்று தான் கிடைச்சிருக்கு. என்ன கம்பேக் கொடுப்பாங்களா? இன்னும் 2 பால் இருக்கு. அண்ட் மறுபடியும் ஒரு ஷாட்டு. யபா 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 எங்கேருந்துப்பா கூட்டு வந்தீங்க? யார் அடிச்சது? நம்ம ஸ்ரீராமா? ஆமாங்க. ஏங்க நீங்க தாங்க பேசணும் இந்த நேரத்துல. ஏங்க, பேசுங்க. என்னங்க நான் பேசினா மட்டும் சப்போர்ட்ங்கிறீங்க. ஏங்க இதெல்லாம் பார்த்துப்புட்டு நீங்க வந்து அந்த மனுஷன் ஒண்ணுமே ஆட முடியாத டீம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க அண்ணனை பார்த்து கிரவுண்ட்ல அந்த மனுஷன் களை இறங்கினாதான் எப்படி ஆடுவார்னு தெரியுமா? எஸ், அவர் வந்து ஸ்டேஜ்ல நாங்க ஆடியும் பார்த்திருக்கோம், கிரவுண்ட்லயும் ஆடி பார்த்திருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு ஷாட், சரியான ஒரு சிக்ஸிங்க. ஸோ கண்டிப்பா பாண்டிச்சேரி கிரியேட்டர்ஸ் உங்க டீம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க கை தட்டலாம், அப்ரிசியேட் பண்ணலாம். நல்ல கிரிக்கெட் சிங்கிள். நாலாவது ஓவர் போயிட்டு இருக்கு இப்போ. இன்னைக்கு ஸ்லோவா ஆரம்பிச்சது, இப்போ ஸ்பீடா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா பண்ண முடியல. அப்பீல் பண்றாங்க. ஏன்னா ஸ்ரீராம் வந்து அந்த ஷாட் ஆனதுக்கு அப்புறம் கையில பால் பிடிச்சாருன்னு அம்பையர்ஸுகளோட இல்ல பேட் முடிவு. தட்டி அம்பையர்ஸுகளோட முடிவு. பேட்டையும் தட்டினாரு, கையாலையும் எடுத்தாரு. பட் ஓகே, அவங்க வந்து பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா எப்பயுமே ஃபர்ஸ்ட் எது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கையில தடுத்துட்டா தானே அது வந்து ஃபவுலா வரும். ஆனா பேட்ல 2வது தடவையும் அடிக்கக்கூடாது இருக்கு. பேட்ல 2வது தடவையும் அடிக்கக்கூடாதுல்ல. ஓகே, அப்ப அது இருக்கு. பிசிறு தட்டுறது தப்பு இல்லல்ல. பட் இப்போ அது கேப்டனோட டெசிஷன். அதுதான் இப்போ கண்டிப்பா. வந்து கேப்டன் நீங்க ஆடுங்க. இப்போ எல்பிடபிள்யூ போல்டே ஆனாலும் நீங்க வந்து ஆடுங்கன்னா ஆடலாம். அது கேப்டனோட டெசிஷன் தான். இதோ நீங்க ஒரு ஸ்விட்ச் இட். நல்ல ரன்னிங் பிட்வீன் த பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஓவர் த்ரோவர். இல்லங்க, ஓவர் த்ரோலாம் இல்ல, சிங்கிள் மட்டும். பேக்கப் கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் அவேரா இருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓவர். பத்மஸ்ரீ அவங்களோட மந்திரம் ஒர்க் ஆகுது. மந்திரமா? அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஒயிட், ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க திரும்பி எஸ் வருவாங்க பாண்டி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு. கண்டிப்பா வருவாங்க. பிகாஸ் எனக்கு நம்பிக்கையான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. Okay. நம்பிக்கைன்றதை தாண்டி நல்லா உழைக்கிற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. செம்ம ஷாட்டு, பட் ஆனா செம்ம கேட்சுங்க ராம்போ கிட்ட இருந்து. நல்லா ஓடி நிர்மலா. ஓகே, நல்லா ஓடி வந்து அந்த கேட்சை ரன்னிங்ல கம்ப்ளீட் பண்ணாரு நிர்மல். சரியான ஒரு கேட்சா. நீங்க பிரேக் த்ரூ வந்திருக்கு. ஸோ ஆஃப் செஞ்சுரி அடிச்ச பேட்ஸ்மேன் பிரேம் அவர்கள் இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்சோட வெளியே போறாரு. நடந்துகிட்டு இருக்கிறது 3.4வது ஓவர். புது பேட்ஸ்மேன் டேனி
கொஞ்சம் கத்தி, அதாவது கிராஸ் பேட், காலை விரிச்சு ஆனாரு. ஒய்ட். லோஃபுல் டாஸ், ஃபீல்டர் இருக்காரு, கைக்கு போகும் 1. ஆனால் மிஸ் ஃபீல்ட். ஆனாலும் 1 2 2 வந்துருச்சு. அது ஆக்சுவலி 1 ரன் தான், ஆனால் 2 ரன் கவுண்ட் ஆயிருக்கு. ஸ்கோர் 74. ஒயிட். இந்த ஓவர் நிறைய ஒய்டு வந்திருக்கு. இது வரைக்கும் 3 ஒய்டு, இதோட சேர்த்து 4 ஒய்டு. கனெக்ட் ஆகலை. 1. பவுண்டரி இல்லா ஓவர் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 76 மைக் செட். இந்த மேட்ச் மைக் செட்டுக்கும் பாண்டி கிரியேட்டர்ஸுக்கும் நடக்கிற மேட்ச். ஸோ பாண்டி கிரியேட்டர்ஸ் டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பட் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பிரேம் கொடுத்தாரு. ஆனால் பிரேம்னு சொன்னதுக்கா ஆனா மிகப்பெரிய கம்பேக்கா வந்து நம்ம பாண்டி கிரியேட்டர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஒண்ணுத்துக்கு ஒரு டீம் சலிச்சது கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ 140 இல்லை 120 வருது அப்படின்னா அதை பாண்டி கிரியேட்டர்ஸ் அடிச்சிருவாங்க கண்டிப்பாக. யார் யார் அங்கே இவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னா யார் யார் இருக்காங்க? ஒரு 2 பேர் இவங்க வந்து அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னா பாண்டி கிரியேட்டர்ஸில் வந்து. எனக்கு தெரிஞ்சு ராம்போ, நிர்மல் கண்டிப்பா இவங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஸோ ராம்போ, நிர்மல். இப்போ வந்து அடுத்த 4 ஓவருக்கான பிளான் நம்ம எங்க பவுலர்ஸ் அண்ணன் யோசிச்சுட்டு பிரியன் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 4 ஓவரில் 76 கொடுத்துட்டோம். அடுத்த 4 ஓவர் நம்ம கண்டெயின் பண்ணோம், 100க்குள்ளே சுருட்டணும், 110 சுருட்டணும். ஏன்னா 140 சேஸ் பண்ணும் பொழுது பிளாக் ஷீப் 76 அடிச்சாங்களா, 76 சம்திங் அடிச்சிருந்தாங்க. நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் நிறைய ட்ரை பண்ணாங்க. ஒருவேளை கரெக்டாக மேபி பேட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 100 ஒரு டீசெண்டான ஒரு தோல்வியோட போயிருந்திருப்பாங்க. இங்கே 100 ரன்னும் கெட்டபிள், 100 ரன் அடிக்கலாம். அடுத்த 4 ஓவர் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைட்ல 6 இந்த எண்ட்லேருந்து அடிச்சா போயிடும் 6. இருக்கிற சேஃபஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா பவுலரோட தலைக்கு மேலே. கேட்சா, ஈஸி கேட்ச், சிக்டர், அவுட்டு, பிரேக் த்ரூ. 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு. ஸோ இந்த இடத்துல டேனி அவர்கள் விளையாட இறங்கினார். ஆனால் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. கலை கமெண்ட்ரி அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையில என் கூட இணைந்திருக்கும் எனது 2 கோ கமெண்டேட்டர்கள். அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவே ஒரு வைடு போட்டிருக்கிறாங்க. ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கானந்தா மற்றும் பத்மஸ்ரீ அவர்கள் இருக்காங்க. நான் உங்கள் எஸ்பி ஹரிகரன் இங்கே கமெண்ட்ரி பாக்ஸில். ஸோ சொல்லுங்க கிரிக்கானந்தா, எப்படி இந்த மேட்சை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த 4 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கருத்து என்ன? என் கண்ணால பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சத்தியமாக எனக்கு தோணுச்சு. நான் அதை தான் சொல்லலாம்னு ஆசைப்பட்டேன். என் கண்ணால பார்க்குறேன். கொந்தளிச்சிருப்பாங்க அந்த சைடு. நான் கொந்தளிச்சிட்டேன். எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே அது இல்ல என்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு கொண்டு போகுது. சரி நம்ம கேட்சா, ஐயோ ரொம்ப கத்திட்டேனே, 6 போயிருக்கோம். Six. 6 அந்த எண்ணில் போனால் 6 தான் பழச்சிட்டேன். அது இல்ல, இப்போ காத்து கொஞ்சம் இந்த டைரக்ஷன்ல அடிச்சாலும் அது அங்க 6 போயிருச்சு. ஸ்லோ பால் மேல. பட் திஸ் டைம் ஏர்ல ஆனா no சேஃப் man's land. எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். ஸ்கிட் எல்லாம் போடுறாரு. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், எல்லாரும் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் ஆனால் ப்ளீஸ் எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டில போடுங்க. இட்ஸ் வெரி கைண்ட் ரெக்வெஸ்ட். சிங்கிள். ஒரு ஓவர் ஸ்லோவாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட் போனாலும் அந்த ஓவரில் அடி விழுது. லாஸ்ட் பால் 91. இப்போ 90s இருக்கிறாங்க. 91 ஸ்கோர். காத்தடிக்குதுன்ற மாதிரி பேட்ஸ்மேன் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் திஸ் டைம் டசன்ட் கிளியர் த ரோப். போச்சா? 6ஆ? கேட்சா? இங்க எனக்கு அழகா நடிச்சு காட்டின கிரிக்கானந்தாக்கு ஒரு நன்றி. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச். ஸோ பேட்ஸ்மேன் இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் பெவிலியன்.
அந்த நெக்ஸ்ட் பால், நெக்ஸ்ட் ஓவர் எத்தனை ஓவர் ப்ரோ? ஏபிடி. அப்புறம் ஸ்கை உங்க கண்ணு முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனா ரன் இல்ல. இப்போ ஃபைன் லெக் வச்சிருக்காங்க. ஏன்னா மைக்கேல் ஸ்ரீராம் இந்த பக்கம் ஃபைன் லெக்ல எப்படியாவது ஒரு ஷாட் அடிக்கணும் தான் ட்ரை பண்றாரு. ஆனா ஃபைனா வச்சிருக்காங்க. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஒரு முயற்சி, பட் கேட்சே டிராப் ஆயிருக்கு. காத்து கண்டிப்பா மைக் செட் பக்கம் அடிக்குதுங்க. ச்சே. அண்ட் திஸ் டைம் செம்ம ஷாட். நல்ல எஃபர்ட் இருந்தாலும் ஃபீல்டர் கிட்ட, பட் சூப்பரான ஒரு ஷாட்டுங்க. கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணாரு அந்த இடத்துல ஃபீல்டர், பட் சூப்பரா இருந்துச்சு. செம்ம டைவ் அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரி சைடில் குடிச்சாரு. ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஜம்ப் பண்ணாரு. கில்கிறிஸ்ட்னா லெஃப்ட் சைடில் நிறைய டைவ் பண்ணுவார். விக்கெட் கீப்பர்ஸ்ல சிலர் மட்டும் தான் லெஃப்ட் சைட் போவாங்க. ஃபீல்டர்ஸ்லையும் சிலர். டீம்லாம் வேலைன்னு வந்து வெள்ளைக்காரங்க மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ ஒரு டான்சர் அப்படின்றதுனால ஓ வாவ். சென்சிபிள் பேட்டிங் அண்ட் குவிக் ரன்னிங் ஃப்ரம் த நான் ஸ்ட்ரைக்கர். முன்னாடியே அந்த ஷாட்டு கம்மிட் ஆனாரு. ஆஹா பால் யார்கர் வருதுன்னு டிஃபென்ஸை தப்பிக்கிறதுக்காக ஒரு ரன்னு. அங்க விட்டத இங்க புடிச்சிருக்கிறாருங்க. இது ஒரு 6. ஸோ கேப்டன் நினைச்சத அவரோட பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாரு. ஸோ அத்துடன் வந்து பாத்தீங்கன்னா 100 வந்திருக்கு மைக் செட் டீமுக்கு. டகவுட்ல இருந்தும் ஒரு அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு பலத்த கைத்தடல் எதிர்பார்க்கிறோம். ஸோ மைக் செட் டீம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 100 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்காங்க. திரும்ப ஒரு ஸ்விட்ச் ஹிட், பட் திஸ் டைம் இல்ல ஒரு டைப்ல புல் ஷாட். அதாவது பின்னாடி அதாவது பிஹைண்ட் த ஸ்கொயர்ல அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் அவருக்கு இடுப்புல தான் வாங்கினாரு. ஸ்கொயர் ஆனாரு. ஓவர் முடிஞ்சிருக்குது. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 104. ஸ்லோ பால் சொன்னீங்க என்ன பார்த்துன்ற மாதிரியான ஒரு ஷாட். ஆனா பால் மேல போய் கீழே வந்து ஃபீல்டர் கையில போயிருச்சு. ஸோ மைக் ஸ்ரீராம், உங்களின் மைக் ஸ்ரீராம் இது 18 ரன்னுக்கு அவுட்டு. 4வது விக்கெட் இழந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரவங்க போறவங்கலாம் அடிக்க தான் செய்வாங்க. நீங்க லெக் சைட்ல கீப்பர். அப்புறம் நான் சொல்லி பயங்கரத்தை நான் பார்த்தேன்றோம். நான் சும்மா இருக்கேன். ரன்னை திருடி இருக்கிறாங்க. ஸ்லோ லேசி ஃபீல்டிங். ஆனால் அங்கே ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டில் குயிக்காக இருந்தாங்க. 2 ரன். பா ஏங்க இன்சைட் சர்க்கிள் அடிச்சுட்டு 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஏங்க வைடா இல்லையா? இல்லை பேட்ஸ்மேன் பீட் ஆனாச்சு பேட்ஸ்மேனை. அந்த டைம் பிளாட்டா கையில போயிருக்குங்க. ராம்போ அவர்கள் நல்ல ஒரு கேட்ச் அங்க லாங் ஆன்ல. நல்ல பிக்கப் ஷாட்டுங்க. நல்ல எஃபர்ட் ஃப்ரம் த ஃபீல்டர். 2 மிஸ் ஃபீல்ட் 2. ஆக்சுவலி பிக்கப் ஷாட் கிடையாது இது. இது வந்து ரிஸ்க் எடுத்து கீழேருந்து எடுத்து ஆன ஷாட். பிக்கப் ஷாட்னா சூரியகுமார் யாதவ் இந்த லெக் சைடு அப்படி தூக்கி அடிப்பார். அது பிக்கப் ஷாட் இது. அதை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் பால் ஒயிட். So last ball of the 7th over. பாருங்க ஸ்லோ யார்கர். இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படி இருக்கிறதுனால உடனே அடுத்த கமன் படி அவுட்டா இல்ல. ஸோ மறுபடியும் ஒரு ரன்னை தேடி இருக்கிறாங்கப்பா இந்த இடத்துல. பாலை பிடிச்சி அடிக்கணும். பாலை பிடிக்காம நீங்க பாலை தட்டி விட்டு உங்க கையால ஸ்டெம்பை தட்டினீங்கன்னா அது நாட் அவுட்.
அவங்க எய்ம் பண்ணுறது அந்த பக்கம் காற்று அடிக்குது. ஸோ அந்த பக்கம் திருப்பி அடிக்கணும்னு தான் அந்த பாயிண்ட்டை கொடுத்தாங்க. என்ன 5 பால் இருக்கு. அண்ட் மீண்டும் அதே திசையில ஒரே ஒரு ஷாட் மட்டும் ஒருத்தர் அடிச்சாரு கடைசியா வந்து அவ்வளோதான். இந்த தடவை ஃபீல்டர் connect வச்சிருக்கிறாங்க ஆயிருக்கு. 1 நல்ல த்ரோ வருது அது ஒன்று தான். பேக்கப் இல்லை. நைஸ் த்ரோ. எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் இருந்தால் அதை கரெக்டாக அடிக்கலாம். கோஸ் டவுன் த ட்ராக். அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஃபுல்டாஸ் பால் அப்படியே ஒரு ஃப்ளிக்கு தான் அது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு த்ரோங்க. ஆனால் கீப்பர் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல. மேபி அது அடிச்சிருந்தா க்ளோஸ் காலாக கூட இருந்திருக்கலாம். 2 more. இது பிக்கப் ஷாட். இதுதான் பிக்கப் ஷாட். டவுன் த லெக் சைட் போட்டாரா திரும்பி கரெக்டாக ஒரு ஃபைன் லெக். இந்தியாவில் இருக்கிற எந்த பேட்ஸ்மேனுக்கு நீங்கள் அந்த இடத்துல போட்டாலும் அடிப்பாங்க. அது தமிழ்நாடு வந்தாலும் சரி இந்தியா வந்தாலும் சரி 6 ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 7 பாலுக்கு அப்புறம் ஒரு 6 தியாகிட்டேருந்து வந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாட். பிக்கப் ஷாட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால். அண்ட் மீண்டும் அந்த டைரக்ஷன்ல பிக்கப் ஷாட் வந்த ஆங்கிள் அப்படியே திருப்பி விட்டாரு. ஸ்கொயர் ஆனாரு பேட். ஆனால் அவர் வந்து பாட்டம் ஆஃப் த ஹேண்டில் பிடிக்கல. ஸோ ஓவர் கம்ப்ளீட் அதாவது இன்னிங்ஸே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4ஓட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 125 மைக் செட். இது மாதிரி ஹெவியாக ஆரம்பித்தாங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டவுன் பார்த்தாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மேலே ஏறிச்சு. தென் அதுக்கப்புறம் கம்மியாச்சு. ஸ்கோர் 125. இப்போ பாண்டி கிரியேட்டர்ஸுக்கு 126 டார்கெட். எஸ் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் சோஃபார் ஒரு 20 ரன் வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க நம்மளோட பாண்டி கிரியேட்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பவுலிங் எஃபர்ட் நடுவில் அவங்க போட்டு சில ஓவர்ஸில் ரன்னே போகாமல் கண்ட்ரோல் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி 125 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்கோர். 8 ஓவர் மேட்ச்சில் 125. ஒரு காலத்தில் 20 ஓவர் மேட்ச்சுக்கு அந்த மாதிரியான ஒரு டார்கெட்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ 8 ஓவரில் 125. அண்ட் பார்ப்போம் பாண்டி கிரியேட்டர்ஸ் எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு. And at the end of first innings, Mike said 125 and the target is 126 for Pondy Creators. பாண்டி கிரியேட்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரன்னு ஒய்டாக வந்திருக்கு. அவங்களோட பேட்லேருந்து வரல. சேசிங் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக வச்சு ஒரு ஃபீல்டர் டைவ் அடிக்கலாம். ஆனால் இங்கே டைவ் அடிக்கிறதுக்கு ஃபீல்டர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. அதனால் கேப்பில் 4 பிஹைண்ட் த ஸ்கொயரில் ஷார்ட் பால் ஒழிச்சுன்னு நிறைய ட்ரை பண்ணார். ஆஃப் சைடில் அடிக்க ட்ரை பண்ணார். ஃபுல் டாஸு டாட் பாலு. ஷார்ட் பால். ரெண்டாவது ஷார்ட் பால். 2 ஷார்ட் பாலும் அவ்வளோ பேஸ் இல்லை. ஆனால் 2 ஷார்ட் பாலும் டாட் பாலாக தான் இருக்குது. பொறுமையாக சேஸ் பண்ணுங்க. ஷார்ட் லெங்க்த்து ரன் இல்லை. கேட்ச் அப்பீல். விக்கெட் கீப்பரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. பவுலரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. எங்கள் ரிவ்யூ இல்லை. ரெண்டாவது ஓவர் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 40 பாலில் 119 அடிக்கணும். இப்போ பாண்டி கிரியேட்டர்ஸோட ஸ்கோர் 7. ஓகே, போன பாலும் இந்த பால் தான். ஆனால் போன பால் ஃப்ளாட்டானார். இந்த தடவை அவர்
கரெக்டாக ஃபைன் லெக்குக்கு எய்ம் பண்ணார். பட் டாப் எட்ஜ் விக்கெட். ஸோ பாண்டி கிரியேட்டர்ஸ் தங்களோட ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க சேசிங்கில். இது 8 ஓவர் மேட்ச் தான். ஒரு 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 பார்ட்னர்ஷிப் ஒரு 30 ரன்னு ஒருத்தவர் அடித்தா எதிர்பார்க்கலாம் குயிக்காக. ஃபுல்லாக போட்டார். ஆனால் அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அவரோட எடுத்துகிட்டு வராரு பின்னாடி. பாருங்க லைன் சேம் லைன் லெங்க்த்தில் வேரி பண்ணுறாரு. பேஸ் சேம் பேஸ் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு லெங்க்த்தில் வித்தியாசம் தெரியுது. பாருங்க இது கேட்சா பா. ஸ்டுவர்ட் பிராட் அப்பீல் பண்ணிட்டு அவர் அந்த பக்கம் ஸ்டெம்புக்கு போயிடுவார். டேனி கிட்ட இருந்து லாஸ்ட் பால் இந்த ஓவரில் வெறும் 3 ரன் தான். பார்ப்போம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறாருன்னு. அங்கே பாருங்க ஃபீல்டு இருக்காரா பாருங்க கேட்சு. அவர் ட்ரை பண்ணார். சொல்லிக்கிட்டே இருந்த அந்த லெங்க்த்தில் தான் மேட்டர். லெங்க் உங்களோட ஸ்கொயர் லெக்கில் ஃபைன் லெக்கில் ஆட வைப்பேன். ஸோ எஸ் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு இந்த ஓவரில் ஹார்ட் ஒர்க் பண்ணார், ஒர்க் பண்ணார் டேனி பாய். அவரோட ஹைட்டு ப்ளஸ் அவரோட ஆர்ம் ஸ்பீட். ஒயின் மாட்டுச்சு மாட்டுச்சு. நல்ல லெங்க்த்து. பேஸ் கம்மி, பேஸ் அதிகம். ஆனால் லெங்க்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிக்கிற லெங்க்த்து தான். 6 ஃபுல்லாக போட்டார். ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸ்கிட் ஆச்சு 1. ஸோ பின்னாடி அதாவது ஷார்ட் அதாவது ஃபைன் லெக்லாம் ஃபீல்டரே இல்லை. 6ஆ எனக்கு இங்கேருந்து எல்இடியில் எல்இடி மறைச்சிருக்குது. ஆனால் ஒன்று ஓடிட்டாங்க. கேட்ச் ட்ராப்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் இருக்காரான்னு தெரில. டேனிகிட்ட இருந்த அந்த லைன் அந்த கண்ட்ரோல் லைன் கண்ட்ரோல் இங்கே சிவி சூர்யா கிட்ட இல்லை. அது ஓயிடு. சிக்ஸா பா 6 போன பால் 6 போயிருக்க வேண்டியது. பட் இந்த தடவை 6 வந்துருக்குது. ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இன்னிங்ஸில். இது 2வது 6. ஃபுல்லாக போட்டிருக்கிறாரு. கேட்சா கேட்ச். இந்த தடவை மாட்டிக்கிட்டாரு. ஒரு தடவை 6 இந்த தடவை மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடியே மாட்டிருக்க வேண்டியது. ஸோ அடுத்த மேட்ச் நம்மளோட ஜோடி அண்ட் பேட்ஸிப். ஸோ ரெண்டோட என்னண்ணா இவ்வளோ குழந்தைங்க பேசுறீங்க? இல்லைன்னா தொழில போய்க்கிட்டீங்க இது விஷயத்துக்கு குழந்தைங்க. மேட்ச்சில் பேட்டுக்கும் பாலுக்கும் காம்படிஷன். கொஞ்சம் ரன்னும் வரணும், விக்கெட்டும் வரணும். அது இல்லாமல் எதுவுமே வராமல் இருந்தால் குழப்பம் வரும். அந்த குழப்பம் தான் வந்திருக்கு. பா செம்மையா இருக்காரு. 2 செம்மையான யார்கர். லெனின் பா சூப்பரான யார்கர். பாப்ப க்ரீஸில் அடிக்கிறாரு. இந்த தடவை அவுட்டா? சவுண்ட் கேட்கல. அவுட்டு. 4வது விக்கெட்டு. சுரமே இல்லாத மேட்ச்சில் விக்கெட் வந்துக்கிட்டே இருக்கு. ஓவர்ஸ் முடியுது. புது பேட்ஸ்மேன்ஸ் வராங்க.
ஏதோ நம்ம பேஜ் தான் ஆஹா! செம்ம. நல்ல ஷாட்டு. ரிஸ்ட்ட மட்டும் தான். கால்லாம் பெருசா நகர்த்தவே இல்ல. ரிஸ்ட்ட மட்டும் டவுன் த லெக் சைட். இதெல்லாம் டென்னிஸ் பால் ஷாட். நீங்க ரீல்ஸ்ல பார்த்துருக்கீங்களா? ரீல்ஸ்ல இந்த மாரி ஷாட்லாம் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு உங்களெல்லாம் எழுப்பணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. என்ன செய்யறது? அடிக்கிற வெயிலுக்கு, மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணிக்கு, எல்லாரும் மாமியா வீட்டில் வந்து கரண்ட் இல்லாத ஒரு சூழல் உருவானா மகிழ்ச்சியும் ஆமாம் டான்ஸ் ஆடணும். ஆகா, என்னாச்சு மறைச்சிட்டாரா? நல்ல ஃபீல்டிங், நல்ல இந்த ஃபீல்டிங். வந்து பிளே ஆஃப்க்கு அதாவது அடுத்து செமிஃபைனலுக்கு போற 2 டீம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 ஓவர்ல முடிவாயிரும். ஆல்ரெடி சில்க் ஸ்மிதா மேபி போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம்ல வரும். இந்த 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 இதுல போர்ல இருந்து ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல்ஸ் போறாங்க. இதுல போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நெட் ரன் ரேட் அவ்வளோவா அடி வாங்கும். ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே எல்இடி மறைத்ததால் கணிக்க முடியல. ஒரே ஒரு ஓட்டம். நீங்க வந்தது நீங்க லேட். நீங்க லேட். இப்படிலாம் லேட்டு. குத்தி காட்டக்கூடாது. குத்தி காட்டல. நாங்கலாம் காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு குளிச்சு 5 மணிக்கு 6:30 மணிக்கு இங்க வந்து ஐயா, நீங்க 4 நாங்களும் என்ன சுகப்பிரசவம் தானே கிடந்தோம். நீங்க இங்க தானே வந்தோம். 4 மணிக்கு கிளம்பி 6:30க்கு வந்துட்டீங்க. நேத்து நைட்டு 12 மணிக்கு கிளம்பினவேன் நானு. நாங்க வந்து 10:30 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். 10:30 10 ஏதோ ஒரு டைமுக்கு கிளம்பி இங்க வந்து அங்க நான் அகலப்பந்தாய் போச்சா? நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்திலையும் அந்த தன்னம்பிக்கையோட விளையாடுகிற 6ஆம் நம்பர் பேட்ஸ்மேன் அவருக்கு ஒரு பாராட்ட சொல்லுங்கயா. அடிச்சாரியா 3 வாட்டி அந்த பக்கம் முயற்சி பண்ணி 2 வாட்டி அது ஃபீல்டர் கையில மாட்டி 3ஆவது வாட்டி ஒரு 6 தூக்கி அடிச்சாரு பாருங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லுங்கயா. பரவாயில்ல வெங்கடண்ணே, ஒரு பந்து 6 ஆனா இன்னொரு பந்து ஒரு ரன் பரவாயில்ல. அடுத்தடுத்து நீங்க 6 அடிக்க வாழ்த்துக்கள். வெங்கட் மட்டும்தான் அடிப்பாரு அப்படின்னு கிடையாது. அபு போன வாட்டி கடைசி 2 பாலுக்கு கால் அகட்டி வச்சு விட்டாரு 2 ஷாட்டு. நம்ம அபு கிட்ட இருக்கிற கால் பாடம் பாண்டிச்சேரியில யார்கிட்டயுமே இல்லையா? அப்படி ஒரு கால் பாடம். கால் பாடமா? ஷார்பட்டால பார்க்கலையா ரோஸ் கிட்ட? அது மாதிரி இது ஒரு பீஸ். வெங்கட் அபு கூட்டணி. நில்லுக்கா. நான் சொல்றது 4 பா 4 வந்திருக்கு. அருமை அருமை. 4 ஓட்டம். நல்ல 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 விஷயம் தான். கொஞ்சம் கொஞ்சமா சொரத்தை ஏத்துங்க. தூங்கிக்கு இருக்க பையில பூரா எழுப்புங்க. அடி நொறுக்குங்க. மேல இருக்க கேமராமேன்லாம் பயப்படணுங்க பந்து வர்ற வேகத்தை பார்த்து. ஆனா நம்மளாவது இப்படி திரும்பிக்கலாம் அடிச்சோம். ஆனா கேமராமேன் சட்டுக்கு இப்படி திரும்பவும் முடியாது. பார்த்தே ஆகணும். அந்த மனுஷன் நட்டமே நிக்கிறாரியா வரலாம். சேர் போட்டு நட்டமே நிக்கிறாரியா. 2 பேர் நிக்கிறாங்க. சீரியஸ்லி இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வேற லெவலுங்க. ஸ்க்ரீன்ல வரவங்களுக்குலாம் எப்படியாவது ஃபேம் புக்ஸ் கிடைச்ச சூப்பரா பண்றேன். ஆனா அந்த டெக்னீஷியன்ஸ்க்குலாம் அவ்வளவு சீக்கிரத்துல அது கிடைக்காது. ஆஹா, நல்ல நல்ல முயற்சி பண்ணாரு. ஆனா முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பீச்ல படுத்திருக்க மாதிரி படுத்திருக்கீங்க? நீ ஜாலியா எல்லாரும் நம்ம ஊரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் விளையாண்டு கேப்டன்ல அவரு அப்படிதான் இருப்பார். அப்படி சொல்றீங்க. நான் இல்ல இந்த மாதிரிலாம் கிராஸ் கிடைக்காது, புல்தரை கிடைக்காது. இப்ப நம்மலாம் உள்ள போனா நம்மளுக்கே விழணும்னு ஆசையா இருக்கும். இங்க இருந்து பாக்குறதுக்கு அது புல்லு மாதிரி இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு அது என்ன நிலைமையில இருக்குங்கிறது படுத்திருக்குன்னு தான் தெரியும். நமக்கு வண்டியில போய் உட்காருவோம் தெரியுங்களா? சூட்டு ஆகா, ஓங்கி தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இங்க கேட்ச் ஆகுமா? ஆடாடாடாடா. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு 3 பேரு 3 பிச் ஆனதுக்கு அப்புறம் விட்டவரே பிடிச்சிருக்கிறாரு. பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
பங்களாதேஷ்ல ஒரு மேட்ச்ல ஒரு பால துரத்திட்டு 4 பேர் ஓடுவாங்க. ஒரு மேட்ச் அது நடந்துச்சு. புடிச்சாங்களா? பால் போயிடுச்சு. சை. அடியா என்ன அடி வளைச்சு கொடுத்தார்ல. ஆனா ஒண்ணு மேபி மைக் செட் டீம் புரிஞ்சுக்கலாம். கையில யார் கையிலயும் பால் நிக்கல. அடுத்த மேட்ச்ல இந்த மாதிரிலாம் 1, 2லாம் விட்டீங்க அப்படின்னா, அது வேற மாதிரி ஸ்கோர் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா நல்லா அடிக்கிற ஒரு இந்த பக்கம் ஸ்ட்ரைக்கர் எண்டுக்கு வரலாம். ஃபீல்டிங் இல்ல அசால்ட்டா இருக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல. ஆகா தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்க என்னாச்சு? 6 இல்ல. எப்பா இன்னைக்கு அந்த சைடுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் லைட் இருக்குல்ல கை ஆ. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அங்க எப்பா ஃபர்ஸ்ட் 4 அங்க போனாலே அது ஒரு மாதிரி அது அந்த சுவரும்பாங்களே அந்த படத்துல. அது என்ன படம் மெட்ராஸ் படத்துல ஒரு சுவர் ஆமா அந்த இடத்துல போனாலே அவுட் ஆயிருவாங்க. பட் இன்னைக்கு தான் இடத்துல ஒரு 4 வந்து இருக்குது. சிறப்பு. 4 பாத்துருக்கிறேன். அடிச்சது யாரு? வெங்கட் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். இது இந்த பந்தை மாத்துங்கயா. பேட்லயும் பட மாட்டேங்குது, ஃபீல்டர் கையிலையும் பட மாட்டேங்குது, டைரக்ஷனை தான் மாத்தணும் நான் நினைக்கிறேன். வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு காத்தின் வேகத்தால. அதுதான். ஆமா அதுதாங்க காத்து தாங்க எங்களை ஒழுங்கா விளையாட மாட்டேங்குது. ஸோ நீங்க வந்து சேப்பாக்கத்துலயும் அதுலயும் நீங்க வந்து மும்பையிலயும் விளையாடும் பொழுது நம்மளுக்கு காத்தோட டைரக்ஷன். ஸோ அது பக்கத்துல கடல் இருக்குல்ல, ஆமா அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்துல மேட்சோட ஆட்டத்துடைய வேகத்தையும் கண்டிப்பா. நோக்கத்தையும் மாத்திரும். எஸ் பரபரப்பா நடந்து கொண்டிருக்கிற பாண்டி கிரியேட்டர்ஸ் மற்றும் மைக் செட்டுக்கு இடையான ஆட்டம். கேப்டன் தொப்பியை கலட்டி ஃபீல்ட செட் பண்றாரு. ஓ கேப்பை கைட்டி ஃபீல் செட் பண்ணா அதையும் சொல்லணுமா? எதையாவது ஒண்ணு சொல்லுவோம். ஜோதி மொத்தம் பேக் அங்கே மீண்டும் ஒரு 4 ஓட்டங்கள். அடிங்கயா நொறுக்குறாங்கயா. ஷார்ட் ஆஃப் த டேங்க. ஆஹா இதுவும் ஷார்ட் ஆஃப் த டே வரலாம். அடிச்சாரு. சூப்பரா டவுன் த லெக் சைடு ஃபுல்லா ஸ்கொயர் ஆனாரு. பால்லெஸ் வேகம் இருந்துச்சு. அப்படியே வந்த திசையில அந்த வின்னர் படத்துல அப்படியே பிரசாந்த் தூக்கி காத்து வந்து தூக்கி அடிக்க போயிருச்சு ஆரம்பிச்சாரு. பந்த. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்க என்ன ஆச்சு? தடுத்தாரு. ஒரே ஒரு ஓட்டம். எல்இடி காத்தின் வேகம் தாங்க முடியாம விழுந்திருக்கு. அப்பனா பால்லாம் எப்படி போகும்னு யோசிச்சு பாருங்க. எல்இடி காலி, முடிஞ்சது சோலி. யாராவது அதை பாருங்கப்பா. எல்இடி கார் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? எல்இடிக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்லைங்கிற நம்பிக்கையோடு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அருமையான ஒரு ஆரியா. போயிருச்சியா, கிரவுண்ட தாண்டி போயிருச்சியா. இத முதல்ல அடிச்சிருந்தா இன்னும் தன்னம்பிக்கையோட விளையாண்டுருக்கலாம். ஆனா அபு அண்ட் வெங்கட் உங்களுடைய இந்த கூட்டணி ரொம்ப அழகா இருக்கு. அடிங்க. இன்னும் 5 பந்து இருக்கு. வெறும் 48 ரன் தான். உற்சாகமா அடிங்க. சூப்பர் ஷாட். ஸ்லாக்ல அதாவது ஸ்லாக் ஸ்வீப் அழகா அப்படி போட்டாரு. சொல்லலாம். அழகா போட்டாரு. அப்பா செம்ம ஷாட். மெதுவிக்கல் அடிக்கிறாரு, முட்டி போட்டு அடிக்கிறாரு. அருமையா அடிச்சாரு. தடுப்பாட்டம். ஒரே இந்த மேட்ச் முடிஞ்சுன்னா நீங்க டான்ஸ் ஆடுவீங்க. நான் டான்ஸ் ஆடுவா. அந்த நடனர்கள் கலைஞர்களும் சேர்ந்து நீங்க டான்ஸ் ஆடுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து
அருமையா அடிச்சாரியா? என்னாச்சு? அட எதுக்குப்பா பிடிச்சிக்கிட்டுன்னு அவருக்கே தெரியுது. ஆமா, அவரோட கண்ணுல வெற்றி தெரியுது. பரவாயில்ல. ஒன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3 பந்து இருக்கு. இன்னும் 3 பந்துடா, 2ஆ? மறுபடியும் ஒரு ஓட்டம். ஆஹா! 2வது ஓட்டத்துக்கான முயற்சி வாய்ப்பு குறைவு. கேப்டன் கீப்பிங் பின்றாரியா? இந்த மேட்ச்ல 2 கீப்பர்ஸ் அசத்துறாங்க. பாட்ஷா 1, அண்ணன் ஸ்ரீராம் 2. ஆனா உண்மையாலுமே கேப்டன் நீ நல்லா ஆஹா! பண்ண. வளைத்து அடிக்கப்பட்ட பந்து அங்கே கரெக்ட். அருமையான ஃபீல்டிங்கயா, அருமையான ஃபீல்டிங். நல்லா நல்ல நல்லா இருக்கு. நல்ல பாருங்க, கடைசி நேரத்துல அந்த ஃபீல்டர்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல பால் கையிலே படலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் அங்க ஃபீல்டர் இருக்காங்க. ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான். சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம பொள்ளாச்சி தம்பிகளா. கடைசி ஓவரின் எத்தனாவது பந்து? ஃபைனலா ஹேண்ட் ஷேக். கிரிக்கெட்ல மகிழ்ச்சி. ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா ஆப்போனன்ட்ஸ் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எஸ் ஆமா, தாண்டி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ரைவல்டெல்லாம் விட்டுட்டு ஹேண்ட் ஷேக்ஸ் என்ன பார்க்குறீங்க. ஸோ இந்த மேட்ச்ல மைக் செட் டீம் உணவுக்கு பிறகு நடக்கிற ஒரு உன்னதமான மேட்ச். உணவுக்கு அப்புறம் நடக்கிற மேட்ச் உங்களுக்கு தெரியும். கமெண்டேட்டர்லாம் கவுந்துட்டோம், கேமராமேன்லாம் கலங்கிட்டாங்க, எல்இடி சாஞ்சிருச்சு, பேனர் சாஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் எல்லாம் பாதி பேர் அங்கிட்டு புல்லுகளுக்கு அடியில பதுங்கிட்டாங்க, பேனர் படுத்துருச்சு. இவ்வளவுக்கு மத்தியில ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல மைக் செட் ஸ்ரீராம் அண்ணன் தொப்பியை கலட்டி ஃபீல்டை செட் பண்ணி அபு கடைசி மூச்சு வரைக்கும் நின்று அடிச்சாரு அந்த மனுஷன். வெங்கட் அண்ணன் அவர் 4 6.